ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் தீபாவளி ஸ்வீட் வந்து சுய உருண்டை தான் பண்ணாங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு கடலப்பயிரை நல்லா வேக வச்சு ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சதுக்கப்புறம் மைதா மாவை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் அதை கடலப்பயிறு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டா உருண்டை லட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு பதம் வரும். அந்த பதத்துக்கு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் அது உள்ளே வைக்கிற ஃபில்லிங் நல்லாயிருக்கும். நல்லா உருண்டை பிடிச்சி சின்ன 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 பாலாக வச்சுக்கிட்டோம். அதை பார்க்கக்குள்ள லட்டு மாதிரி இருக்குது, பூந்தி லட்டு மாதிரி இருக்குது. அதை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம மைதா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டா சோயா உருண்டை ரெடி. அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது அழகான சோயா